இன்னொருத்தருடைய தோப்புல ஒரு குடிசை வீட்டுல வசிச்சாங்க. ஒரு நாள் அந்த பகுதியில வந்த காற்று, பலமான காற்றுனால அந்த குடிசையே விழுந்துருச்சு. இதை மாஸ்டர் கவனத்தை கொண்டுட்டு போன உடனே 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு வீடை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்வேதாவுக்கு பேச்சு வரல. ஏதாவது சந்தோஷமான செய்தி வந்துச்சுன்னா பேசிடுவா, கவலைப்படாம போங்கன்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணணும், மாஸ்டர் கவனத்தை கொண்டுட்டு போனோம். திடீர்னு நேத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி ஸ்வேதாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன திடீர்னு பயமுறுத்திட்டீங்க? பேச்சு வரல அப்படின்னு? என்னமாச்சு, ஏன் பேசல? ஊர்ல போயிட்டா சொல்லிட்டா, கொஞ்சம் குட்டி சாதம் இல்லாம போயிட்டால இருக்கணும். ஊர்ல எல்லாமே பேசினாங்க. சாரை பார்க்க போனோம்னு அம்மா சாப்பாடு தான் பார்க்கணும். என் பாப்பா அப்படி இருக்க போறாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் கடவுள் இருக்காரு, கவலையே படாதீங்க. வா, 2 கை தட்டு. வெரி குட். இவ்வளவு உதவி செஞ்சு என் பாப்பாவை பேச வச்சுட்டாங்க. என்னதான் என் மாஸ்டருக்கு நான் கை மறல் என்னதான் நான் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல.